بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள விளக்கத்தையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்கரா அத்தியாயத்தில் 142 வசனத்தை பார்த்து விட்டோம். அந்த 142வது வசனத்தில் நேற்றைய தினம் கிப்லா மாற்றம் குறித்த ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அது அடுத்த வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. அது ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த 142 வசனம் முழுமையாக விளங்கும். ஆனால் அதுக்கு இடையில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உதாரணமாக வேறு ஒரு விஷயத்தை இந்த இடையில் எல்லாம் சொல்கிறான். அதாவது கதாலிக்க ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன், இந்த வாசகம் இருக்குல்ல, இது கிப்லா சம்மந்தப்பட்டது இல்லை. சயக்கூலு சுஃபஹாவுங்கிறது கிப்லா சம்மந்தப்பட்டது. அடுத்த வசனத்தில் கதாலிக்க ஜால்னாக்கும்னு வருதுல, இந்த மூணு வரியும் அது கிப்லா சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் மறுபடி அடுத்த வரி கிப்லா சம்மந்தப்பட்டதாக வருது, ஒமா ஜால்னால் கிப்லாண்டு. அப்போ 142க்கும் 143க்கும் நடுவில் இந்த ஒரு செய்தி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை கிப்லாவை பற்றி பேசுகிறது. சயக்கூலு சுஃபஹாவுங்கிறதுல இருக்குது. என்ன இருக்குது? இவர்கள் ஏன் பழைய கிப்லாவை மாற்றி விட்டார்கள் என்று மூடர்கள் கேட்பார்கள்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அந்த விவரத்தை அடுத்து தொடர்ச்சியாக சொல்ல போகிறான். அதுக்கு இடையில் எல்லாம் என்ன செய்கிறான்னா இன்னொரு விஷயத்தை, இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை சொல்லிவிட்டு மறுபடியும் அதை எல்லாம் வர்றான் அதில். அதனால் இந்த கதாலிக்க ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன்கிற இந்த மூணு வரின்னா நம்ம பெரிய எழுத்தாக போட்டதுனால 3 வரி, சின்ன எழுத்தாக இருந்தால் ஒரு வரி வரும். இந்த 3 வரிகளை கொண்ட இந்த வாசகங்கள் முந்திய வசனத்தோடையும் பிந்திய வசனத்தோடையும் தொடர்பு இல்லாத, கிப்லாவுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்லிட்டு மறுபடியும் என்ன வரும்னா, ஒமா ஜால்னல் கிப்லான்னு கிப்லாவை பற்றின செய்தி அந்த செய்யக்கூடுன்னு படித்தோம்ல, அதனுடைய தொடர்ச்சியாக வரும். இதை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அந்த செய்யக்கூடுலேருந்து இணைத்து அதை கொண்டு போயிடுவோம். இப்போ இடையில் சொல்கிற இந்த வசனத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா, கதாலிக்க இப்படித்தான், தாலிக்கண்டா இது, க போட்டோம்னா இது போல, இவ்வாறு, அந்த இதுக்காக கதாலிக்கன்னு சொல்லுவோம். கதாலிக்கன்னா தாலிக்கங்கிற இஸ்முல் இஷாராவில் காஃபை சேர்த்து கதாலிக்க, இது போல அல்ல இப்படித்தான் என்ற அர்த்தத்துக்காக சொல்லுவாங்க. கதாலிக்கங்கிறது ஒரு தனி சொல்லாக ஆயிடுச்சு. அது காவும் தாலிக்கவும் சேர்ந்தது தான். இருந்தாலும் கதாலிக்கங்கிறது என்னது, ஒரு செய்தியை சொல்லிட்டு இப்படித்தான் சொல்கிறோம்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கதாலிக்க. கதாலிக்க இப்படித்தான், ஜால்னாக்கும் உங்களை என்று சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நம்மை. அப்போ ஜால்னாக்கும் உங்களை நம்ம ஆக்கியிருக்கிறோம், உம்மத்தன் வசத்தன் சிறந்த சமுதாயமாக, நடுநிலையான சமுதாயமாக உங்களை நம்ம இப்படி தான் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கிப்லாவை சொல்லிவிட்டு வேற ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த செய்திக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது? இந்த கிப்லா குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, குறை சொல்லுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, உங்களை சிறந்த சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம், அதனால் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாம் நம்ம தருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்கிறான். அப்போ கதாலிக்க இப்படித்தான், ஜால்னாக்கும் உம்மத்தை முகமதாகிய உங்களை நம்ம ஆக்கியிருக்கிறோம், உம்மத்தன் ஒரு சமுதாயமாக, வசத்தன், வசத்துங்கிற வார்த்தை அகராதி பிரகாரம் நடுவுன்னு அர்த்தம். வசத்துனா என்னது? நடுவு. அவுசத்துனா நடுத்தரம்ங்கிறோம்ல, பெருசு சின்னது நடுவுங்கிறது. அந்த வசத்துங்கிறது நடுவுக்கு சொல்கிறது நேரடி அர்த்தம். இந்த நடு என்பதை
பொதுவாக எல்லாத்துலேயும் நடுவில் இருக்கிறது கொஞ்சம் சிறந்ததாக கருதப்படுறதுனால சிறந்ததுங்கிற அர்த்தத்துக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. நேரடி அர்த்தம் இது இல்லை. வசத்து என்பது நேரடி அர்த்தம் நடுவு தான். சலாத்துல் உஸ்தாங்கிறோம்ல, நடுத்தொழுகை, அந்த வசத்தில் இதே சொல்லுதான், அது நடுத்தொழுகைங்கிறோம். அப்போ நடுங்கிறதுக்கு நேரடி அர்த்தம். இந்த இடத்துல இந்த நேரடிங்கிறது நடு என்பது சிறப்பானது என்பதற்கும் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. சிறப்பானது என்பதை சொல்வதற்கு வசத்தன், சிறந்த சமுதாயமாக அல்லது நடுத்தரமான சமுதாயமாக, அந்த அர்த்தத்தையும் கொடுக்கலாம். உம்மத்தன் வசத்தன், உங்களை நடுத்தரமான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நடுவில் உள்ள ஒரு சமுதாயம். நடுவுண்டா என்ன அர்த்தம்? நடுவுன்னு சொன்னாலேயே அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குன்னு பின்னாடி ஒன்று, அப்போ தான் நடுவு வரும். இதை ஒன்றை மட்டும் நடுவுன்னு சொல்லக்கூடாது. இதை வச்சு நடுவுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு பொருள், இதுக்கு பின்னாடி ஒரு பொருளை வச்சு இது நடுவுன்னு சொல்லணும். 3 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆள் நடுவுன்னு சொல்லுவோம். 2 ஆள் நின்றா நடுவுன்னு சொல்லுவோமா? யாரையும் நடுவுன்னு சொல்ல முடியாது. அப்போ நடு என்றதற்கு உடைய அர்த்தமே என்னன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், நடுவில் இது இருக்கும். அப்போ இந்த உம்மத்த முகமதியாவை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், உங்களை நடுவில் உள்ள சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். நடுவில் உள்ள சமுதாயம்னா என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் வரப்போகிறது. உங்களை நடுவில் ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வருது. அல்லது சிறந்த சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம் என்றும் அது கருத்து வச்சுக்கலாம். இதை சொல்லிட்டு கதாலிக்க ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன், உங்களை நடுநிலை சமுதாயமாக அல்லது சிறந்த சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். எதுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்றால், லி தகூனு ஷுஹதா அலன்னாசி, லி தகூனு நீங்கள் ஆவதற்காக. காண என்றால் ஆனான், காணவுலேருந்து எக்கூணு எக்கூணானி தக்கூனூன்னு வரும். இந்த தக்கூனூன என்பதில் லாம சேர்த்தாங்கன்னா அதில் ஒரு அன் என்று மறைஞ்சு நிற்கும். லி அன் தக்கூனு, தக்கூனூன என்ற வார்த்தையில் அன் என்பதை சேர்த்தால் தக்கூனூன்னு ஆயிரும். இந்த கசர் வச்ச லாம சேர்த்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அன் என்பது என்ன செய்யும், மறைஞ்சு நிற்கும். அன் மறைஞ்சு நிற்கிறது நமக்கு அது நூனு இல்லாமல் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை தக்கூனூனு வரலையில், தக்கூனூனு அது நூனு இருக்கணும், நூனை காணா. நூனு காணாமல் போகிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. ரீசன் என்ன? ஒன்று ஜசம் செய்யக்கூடிய எழுத்து இருக்கணும், அல்லது நசப்பு செய்யக்கூடிய எழுத்து இருக்கணும், ஹர்ஃப் இருக்கணும். அப்போ தான் அந்த நூனு போகும் வருங்கால வினையில். அப்படி தக்கும் நூனண்டா இங்கே அன் என்ற மஸ்தர் ஆக்கும்ல, அன் என்றது என்னது மஸ்தர் ஆக்கிறோம். அந்த மஸ்தர் ஆக்கக்கூடிய அன் என்பது மறைஞ்சி இருந்தால் லி அன் தக்கூனு, நீங்கள் ஆவீர்கள் அப்படின்னு அர்த்தம் செய்யாமல் மஸ்தர் ஆக்கி நீங்கள் ஆவதற்காக, லி தக்கூனு நீங்கள் ஆவதற்காக. என்னவாக ஆவதற்காக? ஷுஹதா அலன்னாசி, மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆவதற்காக. மனிதர்களுக்கு நீங்கள் ஷஹீத சாட்சியாளராக ஆகுறீங்க. ஒயக்கூனர் ரசூலு, அந்த லீ தக்கூனூல அங்கே கொண்டே அத்துஃபு, இங்கேயும் ஒரு லீ என்பது மறைஞ்சு நிற்கும். வலி யக்கூனர் ரசூலு, இந்த யக்கூனு என்பது இந்த தக்கூனூவில் கொண்டாய் அத்துஃபு செஞ்சுருவோம். அப்போ அந்த லீ இதில் சேர்ந்துக்கணும். லீ இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, லீ தக்கூனு பத்த வந்திருக்குல்ல, யக்கூனு தானே வருங்காலம் வரணும். யக்கூன்னு வந்துச்சுன்னா அங்கே அன் என்பது மறைஞ்சு நிற்கிது. அன் எப்படி மறைஞ்சு நிற்கும்னு கேட்டால், இந்த தக்கூனோட அத்துவு செய்கிறதுனால லீங்கிறது இங்கே மறைமுகமாக இருக்குது. வலி யக்கூன, யக்கூன தான் இருக்குது, அது வலி யக்கூனன்னு இருக்கும். அந்த லாபம் இங்கே திரும்பி வந்துடும் அத்துவு செஞ்சதுனால. அப்போ அதனால தான் ஒயக்கூனூண்டு வராமல் ஒயக்கூனன்னு வந்திருக்கிறது. ஒயக்கூனர் ரசூலு, இந்த தூதர் முகமது, இந்த தூதர் ஆவதற்காக, அலைக்கும் ஷஹீதன் உங்களுக்கு சாட்சியாக இவர் ஆவதற்காக. அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க, ரசூலு உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் நடுவில் பெருக்கிறீங்க. நடுவு சமுதாயத்துக்கு வருது. நடுவு சமுதாயம்னு கேட்டால்
இந்த சுகதா என்பதற்கு கூட என்னென்னா சாட்சியாளர்கள்னு அர்த்தம் செஞ்சோம்ல, அது இல்லாமல் ஷஹீத என்று சொன்னால் அது வந்து பல அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு. ஒரு செய்தி எடுத்து சொல்கிறான்ல அது கூட ஷஹீதா தான். கண்ணால் பார்க்குறான்ல அது கூட ஷஹீதா தான். வந்து உயிரை தியாகம் செய்கிறான்ல அது கூட ஷஹீதா. ஷஹீதுங்களாம் சொல்கிறோம்ல, உயிர் தியாகிகள், அது கூட ஷஹீதங்கிறதுக்கு உள்ள அர்த்தம் தான். ஷஹீதன்னா விளங்கினான் என்பதற்கும் ஷஹீதங்கிற வார்த்தையை போடுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக நம்பினான் அதுக்கும் ஷஹீதுன்னு போடுவாங்க. சாட்சி இருப்போம், ஒரு கேஸ் வருது, நான் தான் இதுக்கு சாட்சி, இவர் கொடுத்ததை நான் பார்த்தேன், அதுக்கு பேர் ஷஹீது, சாட்சி. அப்போ சுகதா என்பது வந்து பல அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு. இங்கே என்ன கொடுத்தா சரியாக வரும்னு கேட்டால், லி தக்கூனு நீங்கள் ஆவதற்காக, சுகதா அலன்னாசி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்பவர்கள். சுகதான அர்த்தம், இந்த சத்தியத்தை இந்த மார்க்கத்தை நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறீங்க. கூனர் ரசூலு, ரசூல் ஆவார், அலைக்கும் ஷஹீதன், உங்களுக்கு எடுத்து சொல்கிறவர் ஆவார். அப்போ இந்த மார்க்கத்தை ரசூல் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த சமுதாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க. இப்போ அதாவது நபி இறுதி நபியாக ரசூல்லா இருக்கிறதுனால இனிமேல் எடுத்து சொல்கிற ஆள் யார் வரமாட்டாங்க, நம்ம தான் எடுத்து சொல்லணும். அப்போ நம்ம யாருக்கு எடுத்து சொல்லுவோம்? மற்ற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறோம்ல. அப்போ நமக்கு வந்து ரசூல்லா எடுத்து சொல்கிறாங்க, நாம் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அப்போ நடுவில் நம்ம நிற்கிறோம்ல, நம்ம எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? நடுவில் உள்ள சமுதாயமாக இருக்கிறோம். எப்படி நடுவில் இருக்கிறோம்? நமக்கு ரசூல்லா எடுத்து சொல்ல, நாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நடுவில் நம்ம நிற்கிறோம். நம்ம எடுத்து சொல்பவர்களாகவும் இருக்கிறோம், எடுத்து சொல்வதை கேட்பவர்களாகவும் இருக்கிறோம். ரசூல் எடுத்து சொல்வதை கேட்பவர்களாகவும் ரசூல் சொன்னதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்பவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு அர்த்தத்தில் தான் கதாலிக்க ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன், உங்களை வந்து நடுவில் உள்ள ஒரு சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். நடுவுண்டா ரெண்டு வரணும்னு சொன்னோம்ல, நடுவுண்டா என்னது? உங்களுக்கு முன்னாடி ஒன்று இருக்கணும், உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கணும். நமக்கு பின்னாடி உள்ளது என்ன? பின்னாடி வரக்கூடிய மக்கள். நமக்கு முன்னாடி உள்ளது யார்? ரசூல்லா. அப்போ ரசூல்லா வந்து நமக்கு எடுத்து சொல்லுவாங்க, நாம் வந்து பிற சமுதாய மக்களுக்கு போய் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம். நம்ம எடுத்து சொல்பவர்களாகவும் இருக்கிறோம், நமக்கு ரசூல் எடுத்து சொல்பவர்களாகவும் இருக்கிறார். அந்த ஒரு அடிப்படையில் இருக்கணும். நீங்கள் நடுவில் உள்ள ஒரு சமுதாயம். கதாலிக்க இப்படித்தான் ஜால்னாக்கும் உங்களை நம்ம ஆக்கியிருக்கிறோம், உம்மத்தன் வசத்தன் நடுவில் உள்ள ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நடுவுக்கு அர்த்தம் எப்படி? லி தக்கூனு சுகதா அலன்னாசி, மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்பவர்களாக ஆவதற்காகவும், கூனர் ரசூலு ரசூல் ஆவதற்காக, அலைக்கும் ஷஹீதன் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக ரசூல் ஆவதற்காகவும் நடுநிலையாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு பிறகு நபியெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் நபியுடைய வேலையை பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வசனமாகத்தான் இந்த கதாலிக்க ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன்கள் இருக்குது. இதை சொல்வது எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், உங்களை வந்து ஒரு நடுநிலையான ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மூடத்தனமான முட்டாள்தனமான சட்டங்கள்லாம் நான் தரமாட்டேன், சிறந்த சட்டம் தான் தருவேன். அதனால் கிப்லா சம்பந்தமான அந்த மாற்றத்துக்கு வந்து இவங்க மூடர்கள் விமர்சிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த அவங்க விமர்சனத்தினால் நீங்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டீங்க, நீங்கள் நடுவில் உள்ள ஒரு சமுதாயமாக தான் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க, உங்களுக்கு ரசூலா எடுத்து சொல்லுவாங்கன்னு அந்த கிப்லாவுக்கு விமர்சனம் செஞ்சதுக்கு பதிலாக சொல்லும் பொழுது நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு கலங்கிறாதீங்க. இந்த கிப்லா சம்பந்தப்பட்ட செய்தி இல்லை இது. ஆனால் இந்த கிப்லாவைங்க வேறு கிப்லாவுக்கு மாறிட்டாங்கன்னு மூடர்கள் பேசுகிறார்கள். மூடர்கள் பேசுகிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நீங்கள் அந்த மூடர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் வந்து கலங்காதீங்க. ஏன் கலங்க வேணாம்னு கேட்டால், உங்களை வசத்தான ஒரு சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம், நடுவில் உள்ள ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு விவரமான சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு ரசூல்லா எடுத்து சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? நல்ல ஒரு தூதரையும் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக்குகள் செஞ்ச அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் கலங்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி நம்முடைய சிறப்பை சொல்லிவிட்டு கிப்லா தொடரும். இது நம்முடைய சிறப்பை சொல்வதற்குரிய வார்த்தை நடுவில் நுழைஞ்சிருக்கிறது. எதுக்கு இந்த சிறப்பை சொல்கிறான்? நம்மளை மட்டப்படுத்தி யாராவது பேசும் பொழுது, நீ ஏப்போ அதுக்கெல்லாம் கவப்படுற, நீ ஒரு நல்ல மனுஷன் தானே, நீ ஒரு சிறந்த ஒரு ஆள் தான் சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்.
இப்போ மூடர்கள் பேசுனதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்மளை மூடர்கள் நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் விமர்சனம் பண்ணுறான். அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்காதீங்க. ஏன்னு கேட்டால் உங்களை வந்து நடுநிலை உள்ள சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இது பார்த்தோன்னே இதான் விளங்குது. சரியா? இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் அந்த கிப்லாவுடைய விஷயம் வரப்போகுது. அதுக்கு இடையில் இந்த வசனத்தை பற்றி சில விவரங்களை நம்ம கூடுதலாக அறிந்து கொள்ளணும். இது ஏற்கனவே இந்த ஹதீஸு, குரானுக்கு முரண்படுற ஹதீஸுகள்ங்கிற அந்த பாடத்திலையும் நம்ம இதை வந்து நடத்தி இருக்கணும். அது என்ன விஷயம்னு கேட்டால், இந்த வசனத்துக்கு விளக்கமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸில் ஏராளமான ஹதீஸ் இருக்குது. அது ஒரே கருத்தை சொல்லக்கூடிய ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், இந்த புகாரியில் வரக்கூடிய 3339வது ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸு என்ன சொல்லப்படுதோ அதுதான் இந்த வசனத்தின் விளக்கம். இந்த வசனத்தை பற்றியே இந்த ஹதீஸ் பேசுது. அதனால் இந்த வசனத்துக்கு விளக்கமாக ரசூல்லா விளக்கம் சொன்னால் வேற ஆள் விளக்கம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ரசூல்லாவே நமக்கு விளக்கிட்டாங்க. உங்களை நடுநிலை சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் அது சுகதா என்பதற்கு சாட்சின்னு அர்த்தம் கொடுத்துருவாங்க. கதாலிக்க ஜால்னாக்கு மொத்தன் வசத்தன், உங்களை சிறந்த சமுதாயம் ஆக்கிட்டோம். எதுக்கு ஆக்கிட்டோம்னா லி தக்கூனு சுகதா அலன்னாசி, மற்றவங்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்பவர்களா ஆவதற்காக. ரசூலு உங்களுக்கு சாட்சி சொல்வார். அப்போ சாட்சி சொல்வார்னு அர்த்தம் கொடுத்துட்றாங்க. இதுக்கு கொடுத்துட்டு பார்க்கும்போது மக்களுக்கு நம்ம சாட்சி சொல்கிறோன்னா என்ன அர்த்தம் விளங்கலைய என்றால் அதுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்குது என்று இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. என்ன ஹதீஸு? 3339வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எஜீவு நூஹுன், நூஹு நபி வருவார்கள், வ உம்மத்துஹு, அவருடைய உம்மத்துகளும் வருவார்கள் மறுமை நாளில். எஜீவு நூஹுன்னா ஆகிரத்தில் உள்ள கியாமத்து நாளில் உள்ள விஷயம். எஜீவு நூஹுன், நூஹு வருவார்கள், நூஹு நபி வருவார்கள், வ உம்மத்துஹு, அவருடைய உம்மத்துகளும் வருவார்கள். கியாமத்து நாள் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிடுவான். ஃபயக்கூலுல்லாஹு தஆலா, அப்போ அல்லாஹ் கூறுவான், ஹல் பல்லக்த, நூஹே நீ வந்து எடுத்து சொல்லிட்டியா? பல்லகன்னா எடுத்து தப்லீக்கிறாங்கல்ல, பல்லகவில் தான் தப்லீக் வருது, எடுத்து சொல்வது. ஹல் ஹல்ங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஹல் பல்லக்த, நீ வந்து எடுத்து சொல்லிவிட்டாயா? அல்லாஹ் கேட்பான். அதாவது நான் உன்னை ரசூல் அனுப்புனேனே, ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்லி ஒரு கொள்கையை தந்தனே, இந்த கொள்கையை உன்னுடைய உம்மத்துக்கு நீ சொன்னியா அப்படின்னு நல்லா கேட்பான். ஹல் பல்லக்த, நீ எடுத்து சொல்லிவிட்டாயான்னா என்னத்தை எடுத்து சொல்லுவார்? இந்த லா இலாஹ இல்லல்லா நூஹு ரசூலுல்லாங்கிறத எடுத்து சொல்லியிருப்பார். இந்த செய்தி எடுத்து சொல்லிட்டியா? ஃபயக்கூல், அவர் சொல்வார், நாம், ஆமாம். ஐ ரப்பி, ஐங்கிறது நிதா உடையது, கிட்டத்தில் உள்ளது கூப்பிடுறதுக்கு ஐ. ஐ ரப்பினா என் இறைவா, என் இறைவா. நாம், ஆமா. அவர் ஆமான்றுவார். ஆமாண்டவுடனே ஃபயக்கூலு, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், லி உம்மத்திஹி, நூஹு நபியுடைய உம்மத்துகள். உம்மத்துனா அவரை ஏற்றுக்கொள்ளாத உம்மத்து. அவருடைய உம்மத்துனா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளாத காஃபிரான உம்மத்து இருக்காங்கல்ல, அதைத்தான் இது உம்மத்துன்னு சொல்லப்படுது. அந்த கேள்வியில் விளங்கிக்கலாம். ஃபயக்கூலு லி உம்மத்திஹி, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் சொல்வான், லி உம்மத்திஹி, நூஹுடைய உம்மத்துக்கு சொல்வான், ஹல் பல்லகக்கும், இவர் உங்களுக்கு எடுத்து சொன்னாரா? ஹல் பல்லகவுடைய ஃபாயில் நூஹு, ஹல் பல்லகக்கும் நூஹுன்னு வச்சுக்கணும். அப்போ நூஹு உங்களுக்கு எடுத்து சொன்னாரா அப்படின்னு எல்லாம் கேட்பான். இப்போ யக்கூலுன்னு அல்லா இல்லேம்பாங்க அவங்க. அப்போ இது கெட்டவங்களை தான் சொல்லப்படுதுன்னு விளங்கிருச்சுல. அப்போ நூஹு நபிட்ட எல்லாம் என்ன கேட்பான்? நான் சொன்ன மார்க்கத்தை ஒழுங்காக சொன்னியான்னு கேட்பான். அவர் என்ன சொல்வார்? ஆமான்றுவார். அப்போ எல்லாம் என்ன செய்வான்டா, இவங்களை கூப்பிடுவான். அடே என்ன வாடா கூப்பிட்டு, ஹல் பல்லகக்கும், இவர் உங்களுக்கு எடுத்து சொன்னாரா அப்படின்னு கேட்பான். ஃபயக்கூலுன, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, லா, இல்லை. அப்போ நான் என்னட லா பல்லக, அவர் எடுத்து சொல்லலை அப்படின்ட்டுருவாங்க. மேலும் சொல்லுவாங்க, மா ஜா அனா மின் நபியின், எந்த ஒரு நபி எங்களுக்கு வந்ததில்லை. மா ஜா அனா, எங்களிடம் வந்தது கிடையாது. மின் நபியின்,
எந்த ஒரு நபியும் வந்தது கிடையாதுன்னு மறுத்துருவாங்க. அப்போ அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கிறான், நூஹ் நபிட்ட விசாரிக்கிறான், நீ ஒழுங்காக சொன்னியாண்டு. நூஹ் நபி ஆமாண்ட பிறகு அந்த உம்மத்திட்ட கேட்குறான், என்னப்பா நூஹ் சொன்னாரா, உங்களுக்கு சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சொல்லவெல்லாம் கிடையாது, இவரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றவாங்க. அதை மாஜா ஆனால் மின் நபியின், எங்களுக்கு எந்த நபியும் வந்ததில்லை. அப்போ இது இப்போ நூஹ் நபி நான் சொன்னேங்கிறாரு, இவங்க வந்து இல்லைங்கிறாங்க. இப்போ சாட்சியை கொண்டு தான் நிரூபிக்கணும். இப்போ கூலி நூஹின், அப்போ நூஹுட்ட அல்லாஹ் கேட்பான் நூஹ் நபிட்ட, மை யஷ்ஹதுலக, உனக்கு யார் சாட்சி சொல்வார்கள், நீ எடுத்து சொன்னேங்கிற, அவன் இல்லைங்கிறான். அப்போ ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சாட்சியத்தை வச்சு தானே நிரூபிக்கணும். அப்போ மை யஷ்ஹதுலக, உனக்கு யார் சாட்சி சொல்வார்கள் அப்படின்னு நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்பான். இப்போ யகூலு, நூஹ் நபி சொல்வார்கள், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகம்மது எங்களுக்கு தான் சாட்சி. உம்மத்துஹு, அவருடைய உம்மத்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. முகம்மது சாட்சி, அவர் உம்மத்தும் சாட்சியாக இருப்பார்கள்னு அவர் பதில் சொல்லிடுவார். நூஹ் நபி, நான் எடுத்து சொன்னதுக்கு சாட்சி வேணும்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சாட்சி, அவருடைய உம்மத்துன்னு நம்ம தான் சாட்சி அப்படின்னு அவர் பதில் சொல்லிடுவார். ஃபனஷ்ஹது, இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபனஷ்ஹது, நாம் சாட்சி சொல்வோம். நாம் என்றால் ரசூலுல்லாஹ் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாட்சி சொல்லுவோம். அன்னஹு கது பல்லக, அவர் எடுத்து சொன்னார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோம். இந்த ஹதீஸை போட்டுட்டு ஓஹுவ கவுலுஹு ஜல்ல திக்ருஹு, ஓஹுவ கவுலுஹு, இதுதான் அல்லாஹ்வுடைய சொல்லு. ஜல்ல திக்ருஹு, அது அல்லாஹ்வை சொல்லும்போது ஜல்ல ஜலாலுஹு ஜல்ல ஷானுஹு மாதிரி அவனை பாராட்டுறதுக்கு ஒரு புகழ்கிறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டுக்குருவாங்க. ஒஹுவ கவுலுஹு ஒ கதாலிக்க ஜால்நாக்கும், ஒ கதாலிக்க ஜால்நாக்கும் என்கிற சொல் இதைத்தான் சொல்கிறது. அப்போ இப்போ வந்து என்ன இந்த ஹதீஸ்லேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், நம்மளை வந்து சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிடுவோம்னு இவங்களுக்கு அர்த்தம் செஞ்சுட்டாங்க இந்த வசனத்துக்கு. நம்ம எப்போ சாட்சி சொல்லுவோம், மக்களுக்கு சாட்சி சொல்லுவோம்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், நூஹ் நபி வந்து அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாரன்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது நூஹ் நபி உம்மத்தார்கள் வந்து மறுப்பாங்க. அப்போ நம்மளை கூப்பிடுவோம் அல்லாஹ், என்னப்பா செய்திட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் இவர் சாட்சி எடுத்து சொன்னார், இந்த மார்க்கத்தை சொன்னார் என்று நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த ஆயத்துக்கு, அதாவது அந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸில் அப்படி தானே வருது, லி தக்கூனு ஷுஹதா அலன்னாஸின்னு அந்த வாசகத்தை சொல்லி தானே இந்த ஹதீஸ் வருது. அப்படி வர்றதுனால அப்போ வந்து ரசூல்லாவும் நம்மளும் சேர்ந்து நூஹ் நபி வந்து சரியாக தான் சொன்னார் மார்க்கத்தை அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோம். இந்த ஹதீஸை வச்சு அந்த ஆயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்ன விளங்கிக்கிறன்னு, உங்களை வந்து நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் லி தக்கூனு ஷுஹதா அலன்னாசி, மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, அவங்களுக்கு நபிமார்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சாட்சி சொல்லுவீங்க அப்படின்றது அர்த்தம் வந்து சொல்லி இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுறாங்க. இதே ஹதீஸிலேயே கூடுதல் கொஞ்சம் மாற்றத்தோட 4487வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், யுதுஆ நூஹுன், நூஹ் அழைக்கப்படுவார், யோமல் கியாமத்தி, கியாம நாளில் நூஹ் அழைக்கப்படுவார். ஃபயக்கூல், அழைச்ச உடனே ஃபயக்கூல் அவர் சொல்வார், லப்பைக், வந்துவிட்டேன். ஒரு சாதைக்கு ரெண்டு ஒரு அர்த்தத்தில் தான், ஒரு கூப்பிடும்போது ஹாஜர்னு சொல்கிறோம்ல, எஸ்ஸுங்கிறோம்ல, அதுக்கு உள்ள வார்த்தை என்னது, லப்பைக். ஒரு ஆள் கூப்பிட்டாருன்னா லப்பைக், வந்துவிட்டேன், அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபேலுடைய அர்த்தம் தரக்கூடிய ஒரு இஸ்மு இது. அப்போ லப்பைக் ஓ சாதைக் என்று சொல்வார்கள். நூஹ் நபி சொல்வார், கூப்பிட்டவுடனே வந்துட்டான்லான்னு சொல்வார் அவர். ஃபயக்கூல், அப்போ அல்லாஹ் கேட்பான், ஹல் பல்லகத்த, நீ எடுத்து சொல்லிட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயக்கூல், அவர் சொல்வார், நஅம், ஆமான்னு சொல்லிடுவார். ஃபயுகாலு லி உம்மத்திஹி, அவருடைய உம்மத்துக்கு சொல்லப்படும், நூஹ் நபியுடைய உம்மத்துக்கு சொல்லப்படும், கேட்கப்படும், ஹல் பல்லகக்கும், இவர் உங்களுக்கு எடுத்து சொன்னாரா என்று கேட்கப்படும். ஃபயக்கூலுன, அவங்க சொல்வார்கள், மா தானா மின் நதீரின், எந்த ஒரு எச்சரிக்கையை செய்பவரும் எங்களுக்கு வந்ததில்லை. மா தானானா எங்களிடம் வந்தது இல்லை, மின் நதீரின்,
எந்த எச்சரிப்பு வரும் வரவில்லை, எந்த நபியும் வரலைங்கிறாங்க. ஃபயக்கூலு, அப்போ அல்லாஹ் கேட்பான், நூஹ் நபிட்ட கேட்பான், மை யஷ்ஹது லக்க, உனக்கு யார் வந்து சாட்சி சொல்வார் என்று கேட்பான். ஃபயக்கூலு, அப்போ நூஹ் நபி சொல்லுவாங்க, முஹம்மதுன் உம்மத்துஹு, முகம்மதும் அவருடைய உம்மத்தும் சாட்சி சொல்வார்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுவாராம். சொன்னவுன்னு இப்போ தஷ்ஹதூன, நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ தஷ்ஹதூன, நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்வீர்கள், முஸ்லீம்களாகி நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்வீர்கள், அன்னஹு கது பல்லக, அவர் மார்க்கத்தை எடுத்து சொன்னார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஒயக்கூன ரசூல் அலை, இந்த சூறாவை வாசி காட்டிட்டாங்க. வாசிச்சுட்டு ஃபதாலிக்க கவுலுஹு, இதுதான் அது அல்லாஹ்வுடைய சொல்லுடைய அர்த்தம், இதுதான் அல்லாஹ்வுடைய சொல்லு. எந்த சொல்லு? ஒயக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதான் வருதில், அந்த இது வாசி காட்டிட்டாங்க. கதாலிக்க ஜால்னா கும்பத்தை, இந்த வசனத்தை வாசி காட்டிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், நூஹு நபி வந்து பிரச்சாரம் பண்ணினாரான்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம நூஹு நபிக்கு என்ன செய்கிறோம்? சாட்சி சொல்கிறோன்னு வருது. அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து புகாரியில் வந்து 7349வது ஹதீஸ்லையும் வருகிறது, இதே மாதிரியான சம்பவம். அப்போ வந்து அடுத்து வந்து இன்னொன்று வந்து சரி, இப்போ என்னன்னு கேட்டால், இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பிற உம்மத்துகளுக்கு போய் நம்ம சாட்சி சொல்லிக்கிட்டு இருப்போம், மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணலை என்று அந்த உம்மத்தார்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால், நம்ம போய் என்ன செய்வோம்? இந்த மாதிரி சொன்னாருன்னு சாட்சி சொல்லுவோன்னு இருக்குது. இதுதான் அர்த்தங்கிறாங்க. அப்போ இந்த அர்த்தம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹதீஸ் வந்து சரி இல்லாத ஹதீஸ். இது புகாரில் வந்தாலும் சரி, இன்னும் ஏராளமான நூல்களில் வந்தாலும் சரி, இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு நம்ம சாட்சி சொல்வதாக இருந்தால் சாட்சிக்கு உரிய சட்டம் என்ன? நம்ம கண்ணால் பார்க்கணும், அதான் சாட்சி. சாட்சினா என்னது? இப்போ நூஹு நபியை வந்து அல்லாஹ் அனுப்புனாங்கிற குர்ஆன்லேருந்து நம்ம நம்பி அறிஞ்சிக்கிட்டோம், அது ஒரு விஷயம். நூஹு நபி வந்து அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண நம்ம கண்ணால் பார்த்தோமா? நூஹு நபி பிரச்சாரம் பண்ணார் என்பதற்கு நம்ம எப்படி சாட்சி ஆகுவோம்? நம்மளை எப்படி எல்லாம் சாட்சியாக நிப்பாட்டுவோம்? அவ்வளோ பலவீனமான சாட்சியாக நிப்பாட்டுவான்? சரி, நிப்பாட்டினா அவன் ஏற்று கல்வி கேட்க மாட்டானா? எல்லாம் இவங்களை கொண்டாந்து சாட்சியாக போடுற, இவங்க அந்த காலத்தில் வாழலையாண்டா என்ன செய்கிறது? அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்மளை கொண்டே நிப்பாட்டுறான். யாருக்கு கவுண்டர் கொடுக்க? நூஹு நபியுடைய சமுதாயத்துக்கு கவுண்டர் கொடுப்பதற்காக வேண்டி நம்மளை நிப்பாட்டி நீங்கள்லாம் சாட்சி சொல்லுங்க பாண்டவுன நம்ம என்ன செய்வோம்? இறைவா, நூஹு நபி பிரச்சாரம் பண்ணார், ஏன்னா குர்ஆனில் நீ சொல்லிவிட்டாய் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோன்னு வைங்களேன். இதுக்கு பேர் சாட்சியா? இப்படி சொல்லலாமா? சாட்சி சொல்லலாமா? நூஹு நபி இன்னும் சொல்ல போனால் இதில் பல கோளாறு இருக்குது. இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பல கோளாறு இருக்குது. என்ன கோளாறு இருக்குன்னு கேட்டால், நூஹு நபி அவர்கள் வந்து இப்படி பிரச்சாரம் பண்ணாராண்டு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறான்ல, கேட்கும்போது அவங்க இல்லைன்னு மறுப்பாங்களா? மறுமையில் உலகத்தில் மறுத்துருவாங்க. முதல் விஷயம், நூஹு நபிட்ட எல்லாம் கேட்குறான், என்னப்பா நீ வந்து சொன்னியான்னு கேட்குறான். அது ஃபார்மாலிட்டி எல்லார்ட்டையும் கேட்பான். அவர் ஆமாங்கிறாரு. ஆமாண்டவனு நல்லா சாட்சியை கேட்பானா? அனுப்புனது அவன் தானே. அல்லாவே அனுப்பியிருக்கும்போது உனக்கு யார் சாட்சின்னு இப்படி கேட்பான்? அப்போ நான் தான் எனக்கே தெரியுமாப்பான்னு அப்படி தானே, அப்படி முடிக்க வேண்டிய விஷயம் தானே அது. அப்போ நூஹு நபிட்ட எல்லாம் என்ன கேட்பானா? உனக்கு சாட்சி எங்கேன்னு. அவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் சாட்சி கேட்குறீ, நீ தானே அனுப்பி வச்சேன்னு பதில் சொல்லுவாரா? எனக்கு முகமது நபி சாட்சி சொல்லுவாங்க, முகமது நபியுடைய உம்மத்து சாட்சி சொல்லுவாங்கன்னு அவர் சொல்லுவாரா? நம்ம சாட்சி ஆகுவோமா? சாட்சினாலேயே கண்ணால் தெரிஞ்சதை தான் சாட்சி சொல்லணும். அப்போ இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது பொய் சாட்சியை கொண்டாந்து எல்லாம் நிப்பாட்டுறான்னு வருது. நம்ம சொல்கிறது பொய் சாட்சி தான். நூஹு நபி எல்லாம் அனுப்புனாங்கிறது அது மார்க் அடிப்படையில் வகை அடிப்படையில் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம், அது ஒரு விஷயம். அந்த சம்பவத்துக்கு நான் பார்த்தேன்னு சொன்னால் பொய் தானது. சாட்சினா என்ன அர்த்தம்? இவர் பிரச்சாரம் பண்ணது எனக்கு தெரியும், நான் பார்த்தேன்னு அர்த்தம். நீ எங்கே பார்த்த? நான் எங்கே பார்த்தேன்?
அப்போ நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணினார் என்பதை நம்ம யாருமே பார்க்கல. யாரும் பார்க்காம இருக்கும்போது நம்ம சாட்சி சொன்னோம்னா அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கிறோன்னா என்ன, அல்லாஹ் வந்து அவ்வளோக்கு விவரம் இல்லாதவனா? ஏன்டா நீ எப்படி சாட்சி சொல்லுவோம், உனக்கு தெரியாதடா, நீ அந்த காலத்தில் இருக்கலையடான்ட்டு அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு எதுக்கு அல்லாஹ் சாட்சியை கேட்குறான்? அவனே அனுப்பியிருக்கும்போது இவங்கள்ட்ட சாட்சி நிப்பாட்டுறது. அப்போ நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது இப்படிலாம் மறுக்குவானா இவனாச்சு? துன்யாவில் மறுப்பாங்க, ஆகிரத்தில் நின்றவன அவனுக்கு என்ன செஞ்சேன், எல்லாம் தெரிஞ்சு போச்சு, வெட்டு வெளிச்சமாக போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எல்லாருமே உள்ளதை ஒத்துக்குருவான். அவன் ஒத்துக்கிறாட்டா கூட அவனுடைய கை வாயெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும், கால்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அது போக ஒரு பட்டியலே எல்லாம் கையில் கொடுத்து வச்சுருப்பான், இந்தாடா பதிவு புத்தகம் படித்து பாடுறான்ட்டு எல்லாம் டீட்டெயிலு கையில் இருக்கும். மறுக்குவானா எவனாச்சு? மறுக்க மாட்டான். அப்போ வந்து எழுதின மலக்குமார்கள் வந்து சாட்சியாக நிற்பாங்க, நமக்கு தரக்கூடிய பதிவேடுகள் சாட்சியாக நிற்கும். இவ்வளோ இருக்கும் பொழுது உனக்கு நூஹ் நபி வந்தாரான்னு அவன்கிட்ட போய் எல்லாம் கேட்பானா? சரி, அப்படி கேட்டால் கூட ஆமாம்லாம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லுவானா, அல்லது வரலன்னு சொல்லுவான், நபியை வரலன்னு இப்படி சொல்லுவான்? அப்போ அல்லாஹ் பற்றின அவன் ஒரு நபிமார்களும் நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது. மஹ்ஷர் என்பது ஒவ்வொரு நபிமார்களுமே நஃப்சி நஃப்சின்னு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த இடத்துல வந்து தெனாவட்டா எனக்கு நபி வரலன்னு பேச இயலுமா? துன்யாவில் பேசுகிற மாதிரி பேசிடுவானா? அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு நபி வரலன்னு அவன் சொல்லுவான் இருக்கிறத, அதுவே வந்து குரானுக்கு மாத்தம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், 4வது சூறாவில் 42 வசனத்தில் சொல்கிறான், வலா யக்துமூன் அல்லாஹ் ஹதீஸா, எந்த செய்தியும் அவர்கள் அல்லாஹ் விட மறைக்க மாட்டார்கள். இங்கே தான் மறைக்குவாங்க, அங்கே என்ன செய்ய முடியாது. யௌமயிதின் அந்த நாளில், யௌமயிதின் நல்லா என்ன செய்கிறான், அந்த நாளில், எந்த நாளில், கியாமத்து நாளில் எழுப்புனவுன்னு அந்த நாளில் எவத்துள்ளதின காஃபிர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், வலா யக்துமூன் அல்லாஹ் ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு செய்தி, ஹதீஸ்னா செய்தி, எந்த செய்தியையும் மறைக்க மாட்டார்கள். 4:42. அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு நூஹ் நபியை அனுப்புனாரான்னு அல்லாஹ் கேட்டான்னு சொன்னால் ஆமாண்டு தான் அவன் சொல்ல முடியுமே தவிர நபி வரலன்னு சொல்ல முடியாது. சொன்னான்னு இந்த ஹதீஸ் சொல்லுது, குரானுக்கு மாத்தமாக சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து இது வந்து 39வது சூறாவில் 71வது வசனம். அப்போ வந்து நரகத்துக்கு, நரகவாசிகளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா கால லகும்னா நரகவாசிகளுக்கு சொல்வார்கள், ஹசனத்துஹா, நரகத்தின் காவலர்கள். ஹாசின் என்றால் காவலர், அதனுடைய ஜம்மு ஹசனத்து. அப்போ ஹசனத்துஹா என்றால் ஹசனத்துல் நாரி, ஹசனத்து ஜஹன்னம், ஜஹன்னமுடைய ஹசனத்துகள், காவலர்கள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர் வரவில்லையா? எத்துலூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொன்ன தூதர்கள் வரலையா என்று கேட்பார்கள். ஒயுன்திருவனக்கும் லிகா யோமிக்கும் ஹாதா, இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கிற தூதர் வரலையா என்று கேட்டவுடனே காலு சொல்வார்கள், பலா வந்தார்கள். அப்போ தூதர்கள் வரலையான்னு கேட்கும்போது, நரகத்தில் அப்படி தள்ளும்போது நரகத்தின் காவலர்கள் நரகவாசிட்ட கேட்பாங்க, ஏன்டா நரகத்துக்கு வந்து ஒரு நாசமாக வரலடா, உங்களுக்கு தூதர்லாம் வரலையா, இப்படி ஒரு நாள் இருக்குன்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணலையான்னு கேட்பாங்களாம். கேட்கும்போது அவன் என்ன பதில் சொல்லுவான், பலா, ஆமாம் வந்தார்கள்னு சொல்லுவான்னு குரான் சொல்லுது. இந்த ஹதீஸ் சொல்லுகிறது ஒரு தூதர் வரலன்னு சொல்லுவாண்டு. குரானுக்கு மாத்தமாக இருந்தால் அப்படி சொல்லுவான். நம்ம மறுமை நல்ல அல்லாவை பற்றி நடுநடுங்கிட்டு அந்த நேரத்தில் போய்கிட்டு அல்லாட்டே துணிஞ்சு வந்து போய் சொல்லுவானா? அப்போ ஆமான்னு சொல்லிடுறாங்க, ஆமாம் வந்துச்சின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அது அப்போ குரானில் என்ன வருதுன்னு கேட்டால், காபிர்கள் வந்து அல்லாவிடத்தில் எந்த ஒன்றையும் மறைக்க மாட்டார்கள், தெள்ள தெளிவாக அதில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நூஹ் நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது எங்களுக்கு தூதரை வரலன்னு சொல்லுவாங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை வசனங்களுக்கு மாற்றமாக இருக்குது என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.